ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஓப் நோமி பார்க்க போகிறோம். இது ஒரு பேரமிசர் டேப் டெவில் ஃப்ரூட். இதோட யூசர் ஹார்ட் பைரட்டோட கேப்டனான ட்ரஃபலர் டி வாட்டர்லா. இது என்னதான் பேரமிசர் டேப் டெவில் ஃப்ரூட்டாக இருந்தாலுமே இது ஒரு அல்டிமேட்டான டெவில் ஃப்ரூட். ஏன்னா ஒன் பீஸ் வேர்ல்டில் இது மோஸ்ட் வாண்டட் அண்ட் வேல்யூபிளான டெவில் ஃப்ரூட். ஈவன் வேர்ல்டு கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், செலஸ்டியல் ட்ராகனாக இருக்கட்டும், இந்த டெவில் ஃப்ரூட்டை எடுக்கிறதுக்காண்டி என்ன வேணாலுமே பண்ணுவாங்க. டோஃப்ளமிங்கோ இந்த டெவில் ஃப்ரூட்டை தேடுறதுக்காண்டி ஏகப்பட்ட மக்களை அடிமைப்படுத்தி வச்சிருப்பான். சந்தளவுக்கு இந்த டெவில் ஃப்ரூட் வந்து ஒன் பீஸ் வேர்ல்டில் முக்கியமாக இருக்குது. பட் எதுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட் கேட்டிங்கன்னா, இந்த டெவில் ஃப்ரூட் மூலமாக இம்மோர்டாலிட்டியை கொடுக்க முடியும். லைக் இட்டர்னல் யூத் சர்ஜரி பண்ணுறது மூலமாக ஒருத்தங்களை வாழ்நாள் ஃபுல்லுமே வாழ வைக்க முடியும். இந்த ஃப்ரூட்டோட பேசிக் ப்ரைஸ் வந்து 5 பில்லியன் பெரிஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். இந்த ஃப்ரூட்டு ஜஸ்ட் இம்மோர்டாலிட்டிக்கு மட்டும் தான் யூஸ் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இது ஒரு ஓபியான டெவில் ஃப்ரூட். பிகாஸ் இந்த டெவில் ஃப்ரூட்டை சாப்பிட்றது மூலமாக ஒன் ஆஃப் த மோஸ்ட் டேஞ்சரஸ் பெரட்டாக இருக்கான் இப்போதைக்கு. வேர்ல்டு கவர்மெண்ட்டுமே இந்த டெவில் ஃப்ரூட்டை எப்படி பார்க்குறாங்கன்னா அவங்க கண்ட்ரோலுக்கு டைரக்டான த்ரெட்டாக பார்க்குறாங்க. இந்த ஃப்ரூட்டோட எபிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா ரூமு, ஸ்பேசியல் கண்ட்ரோல், டெலபோர்டேஷன், கவுண்டர் ஷாக்கு, காமா நைஃபு, ரேடியோ நைஃபுன்ட்டு ஏகப்பட்ட அட்டாக் வச்சிருக்கான். குறிப்பாக பிக் மாமுக்கு எதிராக நடந்த ஃபைட்டில் வந்து இந்த ஃப்ரூட்டை அவேக்கனிங் பண்ணி வச்சிருக்கான். அது மூலமாக கே ரூமு, பஞ்சர் வேலைன்ட்டு ஒரு அட்டாக் பண்ணுவான். இந்த எல்லா அட்டாக்குமே செம்மையான அட்டாக்னே சொல்லலாம். லைக் இந்த டெவில் ஃப்ரூட் மூலமாக ரூமை கிரியேட் பண்ணி அதுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணுவான். லைக் பீப்புள்ஸாக இருக்கட்டும், ஆப்ஜெக்டாக இருக்கட்டும், எல்லாருமே கண்ட்ரோல் பண்ணுவான். பீப்புள்ஸை வந்து சாகடிக்காமையே அவங்கள வந்து அட்டாக் பண்ண முடியும். அவங்க உடம்பை துண்டு துண்டாக மாற்ற முடியும். அவங்க ஹார்ட்டை வந்து சாகடிக்காமல் வெளியெடுக்க முடியும். இதை தாண்டி ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ண முடியும். கட் பண்ணுறது, ஸ்வாப் பண்ணுறது, மனிபுலேட் பண்ணுறது, டெலபோர்ட் பண்ணுறதுன்ட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த ரூமுக்குள்ளே அவனால் பண்ண முடியும். இதை தாண்டி ஹை வோல்டேஜான எலக்ட்ரிக் அட்டாக் பண்ண முடியும். அண்டு அதை யூஸ் பண்ணி அவனால் இன்டர்னல் ஆர்கன்ஸை வந்து டேமேஜ் பண்ண முடியும். அந்த டேமேஜ் வந்து வெளியே தெரியாது, எக்ஸ்டர்னலாக தெரியாது. இதை தாண்டி இந்த ஃப்ரூட்டை அவேக்கன் பண்ணது மூலமாக அந்த ரூம் எனர்ஜியை இவன் சோடில் அப்ளை பண்ண முடியும். அதை வச்சும் ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணலாம். இப்படி அவன் எபிலிட்டியை பற்றி சொல்லிக்கிட்டே போகலாம். அதுக்கு ஒரு லிஸ்ட்டே இருக்குது. இந்த ஃப்ரூட்டோட வீக்னஸ் ஆஸ் யூஸ்வல் சி வாட்டரு, சி பிரசன்ஸ் ஸ்டோனு. அப்புறம் லாக் கிரியேட் பண்ணுறாமல ரூமு, அதுக்கு வெளியே அவன் பவர் ஒர்க் ஆகாது. அதுக்கு லிமிடேஷன் இருக்குது. அண்ட் அந்த ரூமை கிரியேட் பண்ணுறதுக்கும் மெயின்டைன் பண்ணுறதுக்கும் அதிகமான ஸ்டாமினா தேவைப்படும். ஸ்டாமினாவுமே டக்குன்னு ட்ரெயின் ஆகிட்டே இருக்கும். இதை தாண்டி இட்டர்னல் யூத் சர்ஜரி பண்ண போஸ்டில் என்னதான் இம்மோர்டாலிட்டி இன்னொருத்தருக்கு கிடைச்சாலுமே அந்த சர்ஜரி பண்ணுறவங்க வந்து இறந்து போயிடுவாங்க. இந்த ஓப் நோமி எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா கண்ட்ரோலு, பேலன்ஸு, சாக்ரிஃபைஸு. நெக்ஸ்ட் எந்த டெவில் ஃப்ரூட்டை பற்றி பேசலான்ட்டு கீழே கமெண்ட்ஸை கமெண்ட் பண்ணுங்க.